நாம எல்லாருமே நம்மளுடைய உடல் நலன் மற்றும் உடற்பயிற்சி மீது ஆர்வமா இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி கிரீன் டீ குடிக்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் ஒரு பானமா மாறி இருக்குது. கிரீன் டீல கேடசின் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குதுங்க. இது நம்மளுடைய உடல்ல நச்சுக்கள வெளியேற்றி வளர்சிதை மாற்றத்தை தூண்டுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்க உதவி செய்யுதுங்க. இதனால இது உடல் ஆரோக்கியம் மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுற ஒரு தேநீரா இருக்குது. என்னதான் நன்மைகள் இருந்தாலும் கிரீன் டீ குடிக்கும்போது அதனுடைய கசப்பான சுவை ஒருவித சலிப்பை ஏற்படுத்துது. அதனால இந்த பதிவுல நாம கிரீன் டீல ஒரு சில மாறுதல்கள் செஞ்சு வேறு வேறு ஃப்ளேவர்ல கிரீன் டீ எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது எலுமிச்சை கிரீன் டீ. கிரீன் டீல சில துளிகள் லெமன் ஜூஸ் சேர்க்கறது மூலமா இதனுடைய சுவை மற்றும் மணத்தின் மூலம் புத்துணர்ச்சியை அதிகரிக்க முடியும். லெமன் ஜூஸில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சருமத்திற்கு இயற்கையான பொலிவை கொடுக்குது. இந்த காம்பினேஷன் உடல் எடையை குறைக்கிறதுல இரட்டை ஆற்றலுடன் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது இஞ்சி மற்றும் துளசி கிரீன் டீ. இஞ்சி மற்றும் துளசியில் சளி இருமல்களை கட்டுப்படுத்தும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இஞ்சியின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் துளசியின் கிருமிநாசினி பண்புகளும் இணைந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இரும்பு கவசமா மாற்றுதுங்க. குளிர் மற்றும் மழைக்காலத்துல இந்த தேநீர் குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்ததா இருக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது தேன் கலந்த கிரீன் டீ. கிரீன் டீல தேன் சேர்த்து குடிக்கிறதுனால அதனுடைய கசப்பு தன்மை பெருமளவுல குறையுதுங்க. தேனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தொண்டை புண்களை குணப்படுத்துவதோடு செரிமான மண்டலத்தையும் சீரா வச்சிருக்க நமக்கு உதவி செய்யுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது புதினா கிரீன் டீ. புதினாவை உணவில் சேர்க்கும் போது அதனுடைய புத்துணர்ச்சியை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் செயல்படுத்து. இந்த கிரீன் டீயை நாம எடுத்துக்கும் போது வயிறு சம்பந்தமான கோளாறுகளை நீக்கவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததான் நாம பார்க்க போறது ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற கிரீன் டீங்க. ஸ்ட்ராபெரி அல்லது ஆரஞ்சின் ஜூஸை கிரீன் டீல கலந்து குடிக்கலாம். இதில் ரத்தத்தில் சேரும் சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறதுனால கலோரிகளை ஏற்றாது. அதே நேரம் உடலுக்கு தேவையான விட்டமின்களும் இதுல இருந்து நிறைய கிடைக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது செம்பருத்தி கிரீன் டீ. கிரீன் டீல செம்பருத்தி பூவை சேர்த்து நாம குடிக்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இரத்த அழுத்தம், மன அழுத்தம், கொழுப்பு ஆகியவற்றை குறைக்கிறதுல இது நல்ல பலன் கொடுக்குது. அடுத்ததா நாம கிரீன் டீ எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கிரீன் டீயை நாம ரெடி பண்ணும்போது தண்ணீர் கொதிக்கும் போது அதுல இலைகளை போடக்கூடாதுங்க. கொதிநிலை நின்ற பிறகு அதில் பச்சை தேயிலை மற்றும் உங்களுக்கு விருப்பமான என்னென்ன பொருள் ஆட் பண்ணி நீங்க கிரீன் டீ ரெடி பண்றீங்களோ ரெடி பண்ணிக்கலாம். கிரீன் டீயை வெறும் வயிற்றுல குடிக்கிறது எப்போதுமே அதிக பலனை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இரத்த அழுத்தம் உள்ளவங்களும் சுகர் பேஷண்ட்ஸும் நாம் சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கிரீன் டீ குடிக்கிறது பெஸ்ட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.